ஹாய் ஸ்டூடெண்ட் டெக்வர்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல்மிலிருந்து புதுசாக ஒரு மொபைல் வந்து இந்த மார்ச் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 50. இந்த மொபைலோட டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரியல்மி நார்சோ 50 ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளே. இதனோட ரெப்ரஸிங் ரேட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெப்ரஸிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெப்ரஸிங் ரேட் கொடுத்துருக்கறனால பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனோட ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே இருக்கும். இது வந்து கேம் விளையாடுறவங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீனோட ரெப்ரஸிங் ரேட் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 30, 48, 50, 60, 90, 120 இந்த மாதிரி 6 விதமான ரெப்ரஸிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எந்த ரெப்ரஸிங் ரேட் தேவையோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஸ்க்ரீனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி நார்சோ 50யோட ப்ராசஸர்னு பார்க்கும்போது மீடியாடெக் helio G96 ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாலி G57 GPU வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதனோட ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது Android 11 வந்து சப்போர்ட் பண்ணுது. யூஐன்னு பார்க்கும்போது ரியல்மி 2.0 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து கேமிங்காக உண்டான ப்ராசஸர். ஸோ கேமிங் விளையாடுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ கேமிங் வந்து அதிகமாக நான் விளையாடுவேன்றவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து தேர்ந்தெடுக்கலாம். இந்த நார்சோ 50யோட பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பாக்ஸில் வந்து 33 வாட்ஸ் டாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து ஒரு முறை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அப்படி 1 மணி நேரம் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். என்னோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 194 கிராம் வரைக்கும் வெயிட் வரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரான்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஆர் சப்போர்ட்டோடு வருது. கூடவே பார்த்தீங்கன்னா வந்து 2 மெகா பிக்சல் வந்து மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராச்சஸோ டஸ்ட்டோ அதிகமாக வந்து படியாது. இதனால் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த செல்ஃபி கேமராவுக்கு. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேவில் வந்து கார்னர் வந்து பஞ்ச் ஹோல் கேமராவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேம் எக்ஸ்பான்ஷன் ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் ரேம் இருக்கும்போது நம்ம வந்து ஃபோனில் இருக்கிற ரோமை வந்து கன்வெர்ட் பண்ணி விர்ச்சுவல் ரேமாக யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து 11 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது UFS 2.1 ஸ்டோரேஜ் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நார்சோ 50 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து கிடைக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து 4GB ரேம் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். பார்த்தீங்கன்னா இதனோட ப்ரைஸு அமேசானில் வந்துட்டு 12,999 ரூபாய்க்கும். 6GB ரேம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 15,499 ரூபாய்க்கும் அமேசானில் கிடைக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ 2 கலர் வேரியண்ட்டில் வந்து கிடைக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அட் டைமில் 2 சிம் யூஸ் பண்ணலாம். ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சென்சார்னு பார்க்கும்போது சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அக்ஸலரோமீட்டர் சென்சார், கைரோ சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், கேம்பஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. வைஃபை பார்த்தீங்கன்னா டூயல் பேண்ட் சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. வித் ஓடிஜி சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் சூரியன் டெக் சேனலோடு. சூரியன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.